ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அ இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு விஜய் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு ட்ராலியா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது சனிக்கிழமை தான் வந்து இவங்க ட்ராலி பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து சொன்ன உடனே, அப்ப எல்லா அதாவது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா எல்லா தலைவர்களுமே வந்து இவங்கள வந்து கிண்டல் பண்ற மாரி பேசினாங்க. ஸோ விஜய் வந்து இந்த மாரி வந்து சனிக்கிழமை தான் வர்றாரு. அதாவது லீவ் நாள்கள்லாம் அதாவது ஒரு தனி விமானம் மூலியமா வந்து திருச்சி வந்தாங்க. திருச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, முதலா வந்து ஒரு ரோடு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தனி ஃப்ளைட் மூலியமா தான் வந்து அந்த திருச்சிக்கு வந்தாங்க. வந்தவுடனே அங்க இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னாக்க, அத வந்து அங்க சேர்ந்த மக்கள்லாம் வந்து சொல்ற மாரியே ஒரு தனியா சேர்ந்த மக்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆ யங் ஜெனரேஷன் தான் வந்து இப்ப அதிகமா வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு குடுக்குற மாரி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் வந்து இங்க வர்ற மாரி இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க இன்னைக்கு வந்திருந்தாங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவங்க போற அந்த லொக்கேஷன் வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. அந்த 13 கிலோமீட்டர் வந்து 6 மணி நேரம் வந்து எடுத்துக்கிருச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அ இந்த வண்டி வந்து அவ்வளோ ஸ்லோவா போணுச்சு. அந்த அளவுக்கு கூட்டங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விஜய்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படி. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, இதுல வந்து வெளியே வா விஜய், வெளியே வா விஜய் அப்படின்னு சொல்ற மாரியே வந்து நம்ம வந்து இந்த 2026 தேர்தல்ல வந்து நம்ம தான் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பேசுற மாரி இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து இது வந்து பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பாரிவேந்தர் என்ன சொல்றாருனாக்க, அவரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நல்ல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியா தான் இருந்துச்சு அப்படின்னு அவரு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க வந்து நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து இதுல வந்து பேசுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் விஜய் பண்ணது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ஏர்போர்ட்லேருந்து வர்றாங்க. கடைங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்து இவங்க வந்து கேம்பெயின் பண்ண போறாங்க. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா, அங்கே தான் வந்து மிக முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து முதலா எம்ஜிஆரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், அதாவது பர்ட்டிகுலரா வந்து பெரியார் வந்து வாழ்ந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தான். ஸோ இதெல்லாம் சொல்லி தான் வந்து விஜய் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் வர்ற இடமெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதாவது யங் ஜெனரேஷன் தான் அதிகமா வந்தாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து மக்கள்லாம் வந்து இங்க பார்க்கறதா இருக்கட்டும். அவர் வந்து இந்த மாரி ஒரு கூட்டம் கூடுமான்னே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அத வந்து கூடியிருந்தாங்க. ஸோ அதுதான் முன்னாடி இவர் வந்து பேச மாட்டாரு. இவர் வந்து வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இப்படியே போயிருவாரு அப்படின்லாம் வந்து இதுல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து அரியலூர், அரியலூர்லேருந்து பெரம்பலூர்ல தான் வந்து இந்த ரோட் ஷோ வந்து இன்னைக்கு முடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து யாரும் இவர் பேச மாட்டாரு, இப்படியே போயிருவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நான் கண்டிப்பா பேசுவேன். இங்க உள்ள குறைகள வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறாரு. இங்க வந்து எம்ஜிஆர் வந்து முதலா வந்து மாநாடு நடத்துனதே வந்து இங்க தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அறிஞர் அண்ணா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண இடமே வந்து திருச்சி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இங்க மெயினா வந்து அவர் எடுத்தோனே வந்து பேச ஆரம்பிச்சதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அதாவது திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத நல்லிணக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதாவது மலைக்கோட்டையும் வந்து எக்ஸாம்பிளா எடுத்து பேசுறாங்க. இத பேசிட்டு இருக்கும்போதே சொல்றாங்க, இங்க வந்து விவசாயிகள் வந்து மிக முக்கியமான இடமா வந்து இந்த ஒரு திருச்சி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி உள்ள ஒரு ஊர்ல வந்து மணல் வந்து ரொம்ப வந்து கொள்ளை போய்கிட்டு இருக்கு. ஸோ இத வந்து தடுக்கிறதுக்கு இப்ப வரையும் ஆட்சியாளர்கள் வந்து ஒண்ணும் செய்யல வந்து டைரக்ட்டா வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருச்சியோட அ ஒரு இந்த திருச்சி கோட்டையில வந்து மெயினான 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஸோ அந்த அமைச்சர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் அமைச்சர் வந்து கே.என்.நேரு. அவங்களுக்கு இல்லாம இன்னொரு அமைச்சர் வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் அடுத்த லெவல்ல உள்ள ஒரு அமைச்சருங்கிறாங்க. அந்த அளவு அதாவது அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இவங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாஸான ஒரு கூட்டத்த வந்து கூட்டியிருக்காருனாக்க, அ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து கூட்டத்த கூட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே 2026ல வந்து ஓட்டா மாறுமாங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா, இவரு சொல்லும்போது சொல்றாரு, நான் வந்து
குலதெய்வமா வந்து நான் உங்கள தான் பார்க்குறேன். 2026ல நம்ம தான் ஆட்சிய பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து விஜய் பேசுறதா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் வந்து பேசும்போது வந்து இதுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேரு சொன்னாங்க. அ இவர் வந்து துண்டு சீட்டு வச்சு படிப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப மனப்பாடம் பண்ணி வந்துட்டு இருந்தாலும், அவர் பேசினதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் உன்னிப்பா எல்லாம் கேட்கிற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அங்கே ஒரு பெரியவர் ஒடியார்றாரு. ஒடியாந்தவுடனே அவருக்கு வந்து துண்ட தூக்கி போடுறதா இருக்கட்டும், அவரும் வந்து அந்த துண்ட வாங்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்கள்லாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடம் பூமியே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மக்கள் தலைகளா தான் தெரிஞ்சுச்சு. அந்த அளவு இருந்துச்சு கூட்டம். ஸோ அந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மாஸான ஒரு பொலிட்டீஷியனா மாறுவாங்களா அப்படின்னு இப்போ உள்ள கட்சிகள் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாஸான ஒரு என்ட்ரிய குடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மாநாடு நடத்துனாரு. 2 மாநாடு நடத்துனாங்க. ஸோ இந்த 2 மாநாட்ல காசு குடுத்து கூட்டி வந்திருப்பாங்க. அப்படிலாம் பேசுனாங்க. ஆனா இந்த கூட்டம் இப்போ வந்த கூட்டத்த பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு ஊர்லேருந்து வந்த மாரி தெரியல. எல்லா ஊர்லேருந்து பக்கத்துல தஞ்சாவூரு, அ அரியலூரு, பெரம்பலூரு, புதுக்கோட்டை இந்த மாரி எல்லா ஊர்லேருந்து வந்து ஆதரவு தெரிவிச்ச மாரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸான கூட்டத்த வந்து கூட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து இருந்துச்சு. இதுல ஒரு மைனஸ் என்னன்னாக்க, மைக் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. 18 நிமிஷம் தான் பேசுறாங்க. பேசின உடனே வந்து மைக் வந்து ஆஃப் ஆயிருது. ஸோ இதுதான் வந்து இங்க வந்து மைனஸா பார்க்கப்படுது. இவ்வளவு செலவு பண்ணி பண்ணுனவங்க, இந்த மைக்ல வந்து கோட்டைய விட்டுட்டாங்களா? அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஏன்னா, அவருக்கு இவ்வளவு டைமிங் தான் வந்து அ இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து இன்னும் 2 ஊர்களுக்கு போயிட்டு பேசக்கூடியதுனால, அந்த கொஞ்ச நேரம் தான் வந்து பேசினாரு. பேசினாலும் நறுக்குன்னு 4 வார்த்தை வந்து பேசிட்டு, அது வந்து போனாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இப்ப இருக்கிற அங்க உள்ள அமைச்சர்கள் வந்து டைரக்ட்டா வந்து பேசினதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து மிக இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கலாம். ஆனா, இப்போ உள்ள மிகப்பெரிய 2 அமைச்சர்கள் வந்து டைரக்ட்டா அதே ஊர்ல வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப மாஸான விஷயங்கள் தான் சொன்னாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னாக்கா, பெரம்பலூர்ல கிட்னி திருட்டு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த அவர் பேசினது அதாவது இந்தியா ஃபுல்லா வந்து உள்ள நியூஸ்கள்லாம் இது வந்து கேப்சர் பண்றாங்க. ஆனா, இப்ப ரீசென்ட்டா நடந்துகிட்டு இருந்த இந்த கிட்னி திருட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு. அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆளோட ஹாஸ்பிட்டல்ங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வளர்மதிங்கிறவங்க அங்கே வந்து அத வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே இல்லாம போயிடுச்சு. பட் இருந்தாலும் இத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மீடியாக்கள் வந்து இத வந்து பேசுறாங்க. இது வந்து இன்னும் பெரிய லெவல்ல மாறும் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஸோ விஜய் என்னென்ன பேசுறாரோ, அது ஃபுல்லா வந்து பெரிய லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆகி சொல்றாங்கனாக்க, நீங்க குடுக்குற எதுவுமே வந்து நீங்க வாக்குறுதிகள் குடுக்குறீங்க. ஆனா எதுவுமே வந்து இப்போ வரையும் நிறைவேத்தல. திருச்சியில என்ன மாரி நிறைவேத்திருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட்டே போட்டு சொல்றாரு. இதெல்லாம் இருக்குதா? இங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரியும் வந்து ஒவ்வொன்னுதையும் வந்து அவர் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்க வந்து பேசப்படுறாங்க. சொல்றாங்கனாக்க, இப்போ உள்ள மக்கள்லாம் வந்து அ மாற்றுக் கட்சி வேணும். அதாவது அ ஆல்ரெடி வந்து 2 திராவிட கட்சிகள் வந்து இவ்வளவு நாள் ஆண்டுட்டாங்க. அதாவது தமிழகத்த. ஆனாலும் இப்போ வந்து அந்த அளவு வந்து சேஞ்சஸ் இல்ல. இன்னொரு ஒரு புது தலைவர் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவாரா அப்படின்னு இப்போ உள்ள ஜெனரேஷனும் சரி, மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ விஜய் வந்து அத கையில எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாரி தான் தோணுது. பார்ப்போம். விஜய் வந்து ஆட்சிய புடிச்சாங்கன்னா என்னென்ன மாரி வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான வந்து ஒரு ரூ. 1000 வந்து உதவித்தொகை குடுத்தாங்க. ஸோ இது வந்து இங்க இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து நல்லா பேசுறாங்க. ஆனா வந்து இந்த உதவித்தொகை எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சா? அப்படிங்கிற மாரி வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாரி இதுல வந்து அ விஜய் வந்து பேசுனாங்க. பேசினாலும் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பேசும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, அ டைரக்ட்டா வந்து பேசுறாரு. டைரக்ட்டா இதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க, அவங்க அப்படின்லாம் பேசினாரு. ஆனா இப்போ ஒவ்வொரு தொகுதியிலயும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து டைரக்ட்டா வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு நாள்லயே எப்படின்னா, இன்னும் வந்து 15க்கும் மேற்பட்ட 15லருந்து 14 வரையும் வந்து நான் வந்து சனிக்கிழமை வந்து இவங்க ராலி பண்ண போறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன மாரி பேசப் போறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல வந்து இலவசமா போறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஓசில போறாங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் பேசுனாங்க. அதெல்லாம் பத்தி வந்து விஜய் பேசுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்னுதும் வந்து புட்டு வைக்கிறாருன்னு தான் சொல்லலாம். ஸோ இது வந்து விஜயால வந்து அ திருச்சி கோட்டைங்கிற ஒரு பெரிய கோட்டைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருந்தத வந்து இவரு காலி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இங்க பேசுனாங்க. ஏன்னா, இவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு கூட வர்றதா இன்னைக்கு நடந்த அந்த திருச்சியில பேசினது. அடுத்து வந்து பெரம்பலூர் இருக்கு, அரியலூர் இருக்கு. இங்கெல்லாம் என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்ப திருச்சியில வந்து இவங்க பேசினது. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.